இன்னும் 48 நாளைக்கு அந்த சுவாமி குழந்தையா தான் இருக்கும். நம்ம பிறந்தது பெரிய ஆளுகள் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா தான் பேசலாம். அது மாதிரி இருக்கு அந்த சுவாமிக்கு 48 நாட்கள் குழந்தையாக தான் இருப்பார். குழந்தையாக இருந்து நமக்காக நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அவர் கேட்டு தபமா இருப்பார். அதனாலதான் கையில வந்தல் காப்பு கட்டி இருக்கு. இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்றது பெரிய விஷயம் இல்ல. எல்லா ஊர்லயும் கோயில் கட்டிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த சுவாமிக்கு ஏதாவது பரிபாலனம் பண்ணணும் அப்படின்னா அது நடக்குதா அப்படின்னா தெரிய மாட்டேங்குது. இந்த 48 நாளைக்கும் அந்த சுவாமிக்கு புளிப்பு இல்லாத பொருட்களால அபிஷேகம் பண்ணணும். பால் தயிர் இதெல்லாம் சேர்க்கப்படாது. இளநீர் மஞ்சப்பொடி இளநீருமே சேர்க்கக்கூடாது. அது புளிப்பா இருக்கும். இதை முடிஞ்சத மஞ்சப்பொடி திரவிய பொடி இதெல்லாம் அபிஷேகம் பண்ணிட்டு அந்த சுவாமிக்கு ஏதாவது டெய்லி ஒரு நைவேத்தியம் பண்ணணும். நைவேத்தியம்னா சக்கரை பொங்கல் போட முடிஞ்சா சக்கரை பொங்கல் போடலாம், அது விசேஷம், அதுதான் செய்யணும். அது முடியல அப்படிங்கிற பட்சத்துல இந்த கல்கண்ட டைமண்ட் கல்கண்டு இருக்கும், அதை வாங்கி ஒரு டப்பால போட்டு அதையாவது டெய்லி அந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். நம்ம எப்படி குளிச்சா சாப்பிடுவோமோ குளிச்சா பசிக்கிறதுல நமக்கு அது மாதிரி தான். கண் திறந்த உடனே என்னென்ன பொருட்கள் எல்லாம் என்னென்ன உருவங்கள் எல்லாம் அந்த சுவாமி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு. அதன் அடிப்படையில கன்னியா குழந்தை என்று சொல்லக்கூடிய சின்ன பொண்ணுங்க, அடுத்தபடியாக பிரம்மச்சாரி என்று சொல்லக்கூடிய கல்யாணம் ஆகாத பிராமணன், அடுத்து பசுமாடு, கண்ணாடி, அடுத்து சுமங்கலிகள், சுவாசினி என்று சொல்லக்கூடிய சுமங்கலிகள், இப்படி இவங்களெல்லாம் இந்த சுவாமி பார்க்கணும். இருக்கிறவங்களே வயசு மூத்தவங்க சுமங்கலியா உள்ளவங்க அந்த சுவாமி முன்னாடி அங்க போய் நில்லுங்க. பெரிய மனுஷு வயசுல மூத்தவங்க சுமங்கலியா உள்ளவங்க ஒரு 2-3 பேர் எழுந்துட்டாங்க முன்னாடி சுவாமி முன்னாடி போங்க. விளாடு அங்கதான் போய் விளாடு, அன்னையும் கூட விளாடு. அது வந்ததா வாங்கி அங்கே விளாடுங்க. வா நம்ம புதுசு வாங்குவோம். ரெண்டு புதுசு வாங்க போனோம். சாம்பாரத்தை எடுத்துக்கிட்டு ஐயர் உங்க பக்கத்தை வந்துட்டு இருக்காரு. பூர்ணாவதியில சேர்க்க வேண்டிய நாணயங்களை அந்த சாம்பாரத்துல சேர்த்துருங்க. யாரும் குண்டத்துல போடக்கூடாது. அந்த தட்டுல சேருங்க. உங்களுக்கு அங்கமா இருந்து ஐயர் அந்த குண்டத்துல சேர்க்கிறவருக்காக